ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஷாலினி சொல்லிட்டா மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அன்பு, இது பைக் விஷயம். அதான் மாமா நானும் சொல்றேன். காலையில அக்காவோட ஸ்கூட்டர் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சாமே, பைக் சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்து அமிச்சதா ஷாலினி சொன்னாலே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்த 2 நாளைக்கு எனக்கு நைட் டியூட்டி தான். நீங்க பகல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு மாமா, பைக்ல சின்னதா ஒரு கீரல் கூட விழாம பாத்துக்கோங்க. ஏன்னா என்னோட முதல் சம்பளத்துல வாங்கினது, அதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு மாமா. அதான் நீங்க வேணா அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். சின்ன வயசுல டிவில பைக் விளம்பரம் போட்டாங்கன்னா என்ன விளையாடிட்டு இருந்தாலும் அத பாதியிலே நிப்பாட்டிட்டு டிவி முன்னாடி வந்து உட்காந்துருவேன். அந்த அளவுக்கு பைக் மேல உசுறு மாமா. ஐயோ, இந்த அளவுக்கு பைக் மேல லவ்வா இருக்கான். அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை எப்படி இவன் ஏத்துப்பான்? மாமா, வண்டியை வெளியில நிழல்ல தானே விட்டுருக்கீங்க. ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா டேங்க்ல இருக்கிற பெயிண்ட்லாம் ஃபேட் ஆயிடுமா. என்னாச்சு மாமா, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அன்பு, முதல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு மாமா திடீர்னு மன்னிப்புலாம் கேக்குறீங்க? அன்பு, நான் எதையுமே வேணும்னு செய்யல. இல்ல மாமா, எனக்கு புரியல. அன்பு, உன்னோட பைக்கு. மாமா, பைக்குக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்றாதீங்க. இல்ல அன்பு, ஆத்திரப்படாம ஆதங்கப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள. சொல்லுங்க மாமா, கேக்குறேன், சொல்லுங்க. அன்பு, நான் காலையில பேங்க் விஷயமா பைக் எடுத்துட்டு போயிருந்தேன்ல, கையில கூட ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு தான் போனேன். அதெல்லாம் விடுங்க மாமா, பைக்குக்கு என்னாச்சு அதை முதல்ல சொல்லுங்க. சமீப காலமா எனக்கும் ஒரு ஆட்டோக்காரனுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி. என்ன அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லி ஒரு நாள் அவன் ஆட்டோட பெட்ரோல் டேங்க்ல நான் மண் அள்ளி போட்டுட்டேன். அவன் பதிலுக்கு என்ன பழி வாங்குறேன்னு இன்னைக்கு அந்த பைக்கு என்னோட பைக்குன்னு நினைச்சு பெட்ரோல் டேங்க்ல மண்ணள்ளி போட்டுட்டான். இப்ப என்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. பைக்கை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன். அன்பு, சத்தியமா இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் பழைய மாதிரியே நான் பைக்கை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். மாப்ள, அதெல்லாம் அன்பு கோச்சுக்க மாட்டான். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பாத்துக்கலாம். சாரி அன்பு, ஏன்னு தெரியல, எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. நீ உன்னோட சம்பளத்துல வாங்கின பைக்குன்றது அந்த எண்ணம் என் மனசுல இருந்துச்சு. நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த திருட்டு ராஸ்கல் என் மேல இருக்க கோபத்துல அப்படி பண்ணிட்டான்.
அன்பு, அந்த விஷயத்த மாப்பிள்ளை அன்பு கிட்ட சொன்னாரு. அத கேட்டுட்டு இந்த அன்பு மாப்பிள்ளைய பத்தி எதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டான். அன்பு, எதுக்கு இப்படி அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அவர் என்ன வேணும்னே அப்படி பண்ணாரு? எவனோ ஒருத்தன் இவர் மேல இருக்க கோவத்துல தானே அப்படி பண்ணிட்டான். அதுக்கு போய் இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிற, முறைக்கிற, பல்ல கடிக்கிற, சாப்பிடுற தட்டுல கை கழுவுற, சும்மா தூக்கி எறிற. பைக்குக்காக யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? அதுவும் எதாச்சும் நடந்த ஒரு விஷயத்துக்காக அதுக்கே இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற? இது ரொம்ப தப்பு அன்பு. தயவு செஞ்சு உன்னை மாத்திக்கோ. நீ இப்படியே இருந்தனா உன்னை எல்லாரும் ஓரமா ஒதுக்கிடுவாங்க. நீ நடந்துக்கிறத பாக்கும்போது எனக்கே உன் மேல கோவம் வருது. அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவர் முகமே மாறி போயிடுச்சு அன்பு. ஏன் இப்படி நல்லவங்க மனச கஷ்டப்படுத்துற? வா, அவர்கிட்ட வந்து சாரி சொல்லு. வா வா அன்பு, வா அன்பு. விடுங்கறல. தப்பு பண்ணது அவரு, நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அன்பு, எழுந்து உன்னை தப்பா நினைச்சுக்க போறாரு. வந்து கொஞ்சம் சகஜமா பேசு. ஏய், ஆக்சுவலா நான் தான் அவரை தப்பா நினைக்கணும். அவர் ஏன் என்ன தப்பா நினைக்க போறாரு? அவர் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. கத்தாத அன்பு, வெளியேதான் இருக்காரு. நீ பேசுறத கேட்டா அவரால் தாங்க கூட முடியாது. தாங்கிக்க முடியலனா எங்கேயாவது போக சொல்லு. பைக்கு பாலா போச்சு. என் சொந்த உழைப்புல சம்பாதிச்சது. எனக்கு தானே வயிறு எரியும், அவருக்கு என்ன? பைக்கை டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டு எவனோ ஏதோ பண்ணிட்டான்னு கதை விட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையாடிட்டு நிக்க சொல்றியா? ஐயோ, இந்த வீட்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. பிரச்சனை பண்ணணும்னு கேலண்டர்ல குறிச்சு வச்சுட்டு உங்க எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? முதல்ல ஒண்ணு ஒதுக்கணும். ஏய், எதுக்கு அவர்கிட்ட சாவி கொடுத்த? ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோலயோ கேப்லயோ புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதிங்க பிரசங்க தெரியுமா? சாவியை கொண்டு போய் கொடுத்துருக்க. ஏய், உன்னை யார் கொண்டு போய் கொடுக்க சொன்னா? ஒரு தடவை சொன்னா உன் மரமண்டிக்கு ஏறாதா? மாப்பிள்ள, அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கான். நீங்க போங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். அன்பு, பைக்க மெக்கானிக் ஷெட்ல விட்டு ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொன்னாருல்ல. வண்டி ரெடி ஆயிடும். அதுக்காக நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயி குடும்பத்துக்குள்ள திரும்ப திரும்ப ஏன் மனஸ்தாபத்தை வர வைக்கிற? ப்ளீஸ் அன்பு, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏய், சும்மா ஏன் மேல தப்பு இருக்கிற மாதிரி என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருந்த. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.